ஹலோ நண்பர்களே, நம்மில் பலரும் கேம் பார்த்துன்னு நேரத்தை வீணடிச்சிட்டு இருப்போம். ஆனா நம்மளோட ஒரு நாள் அலட்சியம் எதிர்காலத்தை குட்டிச்சு வராமத்த வாய்ப்பு இருக்கு. டைம் டிராவல் செஞ்சு தன்னோட மோசமான எதிர்காலத்தை பார்த்த ஒரு சிறுவன் அதை எப்படி மாத்திக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கணுமா? கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம த சுப்கி வேர்ல்ட் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த மணி ஐக்கானையும் அழுத்திடுங்க. இது மணி. அவனுக்கு உலகம்னா கேம் மட்டும்தான். படிப்போ பெற்றோரும் கஷ்டமோ அவனுக்கு ஒரு பொருட்டே இல்ல. ஒரு நாள் மணி கேம் விளையாடும் போது அவன் தாய் பார்வதி வந்து, மணி எவ்வளவு நேரம்தான் இப்படி விளையாடிட்டே இருப்ப, படிப்பு முக்கியமே இல்லையா என்று கேட்கிறார். மணி எரிச்சலுடன் சத்தம் போடாதே என்று தாயை துரத்தினான். பெற்றோரின் கவலையைப் பற்றி மணி கடுகளாவும் கவலை கொள்ளவில்லை. இரவு பகலாக விளையாடியதன் விளைவு என்ன தெரியுமா? அடுத்த நாளே பள்ளியில் அவமானத்தை எதிர்கொண்டான். ஆசிரியர் மேரி, இந்த செமஸ்டர்ல உனக்கு இவ்வளவு குறைந்த மதிப்பெண் போடவே எனக்கு வெட்கமா இருக்கு. நாளைக்கே உங்க அம்மா அப்பாவை ஸ்கூலுக்கு வரச் சொல்லியிருக்கேன் என்று மணியை கடுமையாக திட்டினார். மணி கேமிங்குக்கு அடிமையாட்டா அவனோட எதிர்காலமே கேள்விக்குறியாகி இருக்கு. நீங்க இன்னும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும், இல்லனா அவனோட வாழ்க்கையே வீணா போயிடும். மகனின் அலட்சியத்தால் தலைமை ஆசிரியரின் அறையில் அவமானப்பட்டு திரும்பிய பெற்றோர் வீட்டில் வந்து கண்ணீர் விட்டனர். தந்தை ராஜேஷ் கோபத்தில், எல்லார் முன்னாடியும் என்னோட மானத்தை வாங்கிட்டான் என்று கத்தினார். ஆனால் மணி பெற்றோரின் அழுதையை கண்டுகொள்ளாமல், இதெல்லாம் ஒரு தொல்லைப்பா, நான் அப்படித்தான் விளையாடுவேன். ஒரு நாள் கேம் விளையாடி கலைத்த மணி ஸ்டோர் ரூமில் தூசி படிந்த ஒரு வினோதமான சாதனத்தை கண்டான். அதுதான் டைம் டிராவல் மெஷின். மணி உற்சாகமாக ஃபியூச்சருக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் என்று கூறி 20 வருடங்கள் முன்னோக்கி பயணிக்க தொடங்கினான். அட, என்ன இது? டைம் டிராவல் மெஷினா? ஜாலியா இருக்கும் போல. ஃபியூச்சர்ல போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். சும்மா ஒரு ட்ரிப். வருடங்கள் முன்னோக்கி பயணித்தான் மணி. அங்கே காத்திருந்தது அவனுக்கான அதிர்ச்சி. 0 வருடங்கள் முன்னோக்கி பயணித்த மணி கண்ட காட்சி அவனை உலுக்கியது. தன் வீடு பாலடைந்து சுவர்கள் சிதைந்து ஒரு வறுமை சூழ்ந்த இடத்தில இறங்கினான். அங்கு தன் வயதான தாய் பார்வதி உடல் மெலிந்து மிகவும் பலவீனமாக விறகு அடுப்பில் கஷ்டப்பட்டு சமைத்துக் கொண்டிருந்தார். மணி கண்ணீருடன், அம்மா, நீங்க ஏன் இந்த கஷ்டமான வயசுல இப்படி வேலை செய்றீங்க என்று கேட்டபோது தாய் அவனை அடையாளம் தெரியாமல், தம்பி நீ யாரு, மெலியப்போ என்று துரத்தினார். ஆயின் நிலை கண்டு மனமுடைந்த மணி தந்தையை தேடி ஓடினான். அங்கு கண்ட காட்சி அவனை மேலும் உலுக்கியது. தந்தை ராஜேஷ் 70 வயதிலும் கடுமையான வெயிலில் உடல் நடுங்க சுமை தூக்கும் கடினமான வேலை செய்து கொண்டிருந்தார். மணி அலறலுடன் தாயிடம் சென்று, அம்மா, நீங்க ஏன் இப்படி ஒரு கஷ்டமான வேலை பார்த்துறீங்க என்று கேட்க தாயி வேதனையுடன் உண்மையை உரைத்தார். இதற்கு காரணம் நீதான் மணி, நீ படிப்பை கவனிக்கல, பணத்தை வீணடிச்ச. அதனால்தான் ஓய்வு எடுக்க வேண்டிய இந்த வயதில் உன் அப்பாவும் நானும் வறுமையில் கஷ்டப்படுறோம். தன் சுயநலத்தின் கோர் விளைவை உணர்ந்த மணி கண்ணீருடன் தந்தையின் காலில் விழுந்து, அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே நான் கேம் விளையாட மாட்டேன், நல்லா படிக்கிறேன் என்று ஒரு உறுதிமொழி கொடுத்தான். அம்மா அவனை ஆசீர்வாதம் செய்ய மணி வேகமாக நிகழ்காலத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கினான். கண்ட காட்சிகளின் பாரத்தை மனதுக்குள் சுமந்து அழுத கண்களுடன் நிகழ்காலத்தை நோக்கி பயணித்த மணி முதலில் செய்த காரியம் கேம் சாதனங்களை ஒதுக்கியதுதான். அவன் உடனடியாக பெற்றோரிடம் சென்று மன்னிப்பு கேட்டான். ஆரம்பத்தில் சிரமங்கள் வந்தாலும் அந்த கஷ்டமான எதிர்காலம் மணியின் மன உறுதிக்கு உரமானது. அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே கேம் விளையாட மாட்டேன், நல்லா படிப்பேன்.
அவன் இரவு பகலாக உழைத்தான், படித்தான், தனது எதிர்கால இலக்குகளை நோக்கி பயணிக்கத் தொடங்கினான். இருபது வருட கடின உழைப்பிற்குப் பிறகு டைம் மெஷின் காட்டிய இருண்ட எதிர்காலம் முழுவதும் மாறியிருந்தது. இப்போது மணி ஒரு பெரிய நிறுவனத்தின் உயர் அதிகாரியாக உயர்ந்து விட்டான். அவனது பெற்றோர் எந்த கஷ்டமும் இல்லாமல் சொகுசான வீட்டில் மகிழ்ச்சியுடன் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர். This moment with you both fills me with such joy and gratitude. I feel the same, surrounded by love and peace. நம்மளோட ஒரு நொடி அலட்சியம் கூட எதிர்காலத்தை இருட்டாக்கிடும். பெற்றோரின் உழைப்ப மதிச்சு சரியான நேரத்துல நாம எடுக்கிற சரியான முடிவுதான் நமக்கு கிடைக்கப் போற நிம்மதி. இந்த மணி மாதிரியே பல சுவாரஸ்யமான கதைகளையும் வாழ்வியல் நீதிகளையும் பார்க்கணுமா? மறக்காம தே சுட்கி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நம்மளோட ஒரு நொடி அலட்சியம் கூட எதிர்காலத்தை இருட்டாக்கிடும். பெற்றோரின் உழைப்ப மதிச்சு மறக்காம தி சுட்கி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.